ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பரபரன்னு வேலை நடக்குது மக்களே. காலையிலேயே எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு நான் சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். மதியம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷ் ஐட்டத்தில் இறால் தான் மக்களே செய்கிறேன். இது வந்து பட்டை இதெல்லாம் போட்டு தால்சம் பண்ணிக்கோங்க. நான் அது வந்து நான் மதியம் செய்கிற ஐட்டம் எல்லாமே இப்போ காமிக்க போகிறேன், சாதத்தை தவிர. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி வதக்கி எடுத்துக்கோங்க. அதுலேயுமே நான் வந்து தக்காளியுமே சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி தான் மக்களே எடுத்தேன். தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக போச்சுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மக்களே தக்காளி சேர்க்கணும். தக்காளியுமே ஒரு பொன்னிறத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் நான் மசாலா ஐட்டம் இப்போ சேர்க்குறேன். இது வந்து கரம் மசாலா. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து கரம் மசாலா எல்லாமே எனக்கு சமையலே ஓடுது. இது வந்து பாக்கெட்டில் தான் நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணிட்டு உடனே பாக்ஸில் வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். வெளியே வச்சா வண்டு அந்த மாதிரி பிடிச்சிரும். நான் எப்போவுமே மசாலா ஐட்டம் வந்து நான் வெளியே வைக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம தட்டிடுவோம். வழக்கமாக பாக்ஸில் போட்டு வச்சது தான். பாக்ஸில் எடுத்து வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி பாக்ஸ் வச்சா குழம்புது மக்களே. உட்காந்து அதெல்லாம் ஒட்டி டேப்பெல்லாம் ஒட்டி வச்சா மட்டும்தான் வெளியே வைக்கிறது. இது வந்து நான் அதுக்கு ஒரு மஞ்சள் தூள் கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டேன். ஏன்னா சிக்கன் மசாலா போடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், அதனால் போட்டேன். இது வந்து மஞ்சள் தூள் போட்டேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா பண்ணி விட்டுருக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நான் வத்தல் தூள் வந்து அரைச்சி தான் வச்சுருந்தேன். வத்தல் தூள் குழம்புக்கு உள்ளது. இதில் குழம்பு மசாலா போட்டாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து மல்லித்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வத்தல் தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். வத்தல் தூள் கூட நீங்கள் இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே போட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா அந்த இது வந்து நல்லெண்ணெய் போட்டு செய்கிறேன் மக்களே. நல்லெண்ணெய் வாசனைக்கும் அந்த கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம இறாலை போட்டுக்கோங்க. இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் நேற்றே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் மக்களே. இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நல்லா அது அந்த நம்ம கிரேவியோட அந்த மசாலாவோட நல்லா இறங்கட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வதக்கி ஃபுல்லாக வரும்போது அதிலருந்து நீர் கோக்கும். நான் நீர் கோத்து வரும்போது நான் லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் தண்ணியெல்லாம் கெட்டி நிற்கும் மக்களே. இது வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்து லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. லாஸ்ட்டாக காமிக்கல. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். இப்படி தண்ணியாக இருந்துச்சு. சரி இன்னொருக்கா கூட கொஞ்சம் நல்லா வேகட்டும். இறால் வந்து சொல்லுவாங்க ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, சவு சவுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் விட்டுருந்தேன். இன்னொரு 5 நிமிஷம் கூட கடக்கட்டு. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கடக்கட்டும் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நேரம் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம வதக்கும் போது லைட்டாக உப்பு போட்டோம் இல்லையா? இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது அந்த நம்ம தொக்குலையுமே அந்த உப்பு பிடிச்சி அந்த இறால்லையுமே உப்பு பிடிச்சிரும் மக்களே. அதனால் அந்த நேரம் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். என்கிட்ட மல்லி இலை சுத்தமாகவே இல்லை. கொஞ்சோண்டு இருந்துச்சு. அது ரசத்துக்கு 2 ஈக்கு தான் இருந்துச்சிருக்கும். அதனால் ரசத்துக்கு மட்டும் எடுத்துட்டேன். இது இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் மக்களே. இந்த நேரத்தில் கருவேப்பிலையை போட்டுட்டீங்க அப்படின்னா உண்மையிலே அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணி எல்லாமே கூட ஓரளவுக்கு கம்மியாயிட்டு இப்போ இந்த 2வது நம்மளுக்கு வந்து இந்த ரசத்துக்கு நம்ம இப்போ ஒரு பக்கத்தில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு புளி தண்ணி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு மல்லியில் இருந்துச்சு. அதையுமே நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு மல்லியில் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலையும் மல்லியிலையும் போட்டு பிசையும் போது ரசம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் மக்களே. இப்போ இந்த நேரம் தக்காளியை நான் வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து 2 துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு நம்ம அந்த புளி தண்ணியோட பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விடும்போது தான் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். அந்த
நம்மளுக்கு கருவேப்பிலை, மல்லி இலை, அந்த புளி இதெல்லோட பெசஞ்சு செய்யும்போது தான் மக்களே நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளி அரைச்சி போடுறத விட இப்படி பெசஞ்சு போடுங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி பெசஞ்சு போடும்போது நல்லாயிருக்கும் மக்களே. இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது நீங்கள் வந்து எந்த ரசப்பொடி நான் அதெல்லாம் சேர்க்கவே மாட்டேன். கடையிலேருந்து முக்கால்வாசி ரசப்பொடி அந்த மாதிரி வாங்குறதே கிடையாது. ஆனால் சாம்பார் பொடி வாங்குவேன் கடையிலேருந்து. இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கு தான் அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு, நல்ல மிளகு, பெருசீரகம், சிறுசீரகம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம தாளிசம் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு போடும்போது அதில் வந்து கொஞ்சம் பிடிச்சு வரும். நம்மளுக்கு அந்த ஓகே தான் இப்போ போட்டாலும் ஒன்றும் நீங்கள் செய்யும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அந்த தக்காளியை வந்து அந்த கருவேப்பிலை இதெல்லாமோட சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன் மக்களே. பிசையும் போது அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் வந்து முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் வந்து முட்டை வந்து நான் ஒரு கரெக்டாக ஆளுக்கு 1 விதத்தில் ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கலக்கிக்கோங்க. நீங்கள் முட்டையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கலக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு புசு புசுன்னு வரும் பார்த்துக்கோங்க. பொவ்வி அப்பம் மாதிரி வரும். நம்ம கலக்கிறத பொறுத்து தான் இருக்குது. முட்டையை இப்படி வந்து அடிக்கும்போது நல்லாயிருக்கும். முட்டை கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மக்களே. கருவேப்பிலை வாசம் முட்டை சாப்பிடும்போது கருவேப்பிலை வாசம் நல்லாயிருக்கும். நான் நிறைய இப்போ கருவேப்பிலை சேர்க்குறதுனால என்னமோ தெரில, முடி நல்லா வளருதுன்னு தெரில மக்களே. அதனால் நீங்கள் எல்லா சாப்பாட்டில் உள்ள கருவேப்பிலையெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஹெல்த்துக்கு நல்லது மக்களே. அதனால் எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் உப்புமே போட்டுக்கிட்டேன். இந்த நேரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் வெட்டி போட்டுக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா நிறைய போட்டால் நிறைய உரைப்பாயிரும். பையனும் சாப்பிடணும். குழந்த சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடக்கூடாது. அவனுக்கு வந்து தனியாக தான் நான் முட்டை போடுவேன். தனியாக போடும்போது மிளகாய் இல்லாமல் நான் தனியாக அதிலேயே எடுப்பேன் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருந்ததில் பேலன்ஸ் வெங்காயம் கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன்னா நல்லா கலக்கி விட்றலாம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணேன். 2 வெங்காயத்தில் 1 வெங்காயம் தான் நான் அப்படியே முட்டைக்கே எடுத்து வச்சுட்டேன். 1 வெங்காயத்தை மட்டும் நான் கிரேவி தொக்கு வைக்கிறதுக்கு எடுத்தேன். இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. இதோட நீங்கள் சீரகம் போட்டு கலக்கினாலும் ஓகே தானே. ஆனால் சீரகம் போடலை. சீரகம் டேஸ்ட் வந்து முட்டைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காதனால நான் போடலை. இதை போட்டு கலக்கி விட்டோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்ச நேரம் அந்த முட்டையோடு எல்லாமே மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு சமையல் முடித்தோடனே எல்லாமே டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கடாயை வச்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு, மிளகு இதெல்லாமே தட்டி அந்த நல்லெண்ணெயோடு வதக்கி விடுங்க மக்களே. உண்மையிலே போட்ட 2 நிமிஷத்தில் அந்த வாசமே வாங்க வாங்க நான் வீட்டில் ரசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருந்துச்சு. அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து புளி தண்ணியெல்லாம் கரைச்சி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே அதோட கொட்டிடுங்க. ஏன்னா நான் ரசம் கரெக்டாக தான் வைக்கேன். இதில் வந்து கொதிக்க வேண்டாம். கொஞ்சோண்டு பொவி வரும்போது நம்ம இறக்கிடலாம் மக்களே. அப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். முட்டை ஆம்லேட் போட்டு மக்களே ஒரு இதை ஊற்றிட்டேன். ஒரு ஷிஃப்ட்டை ஊற்றி எடுத்துட்டேன். இன்னொரு ஷிஃப்ட்டை நம்ம ஊற்றி எடுத்துட்டு 2வது பக்கம் தான் திருப்பி போட்டிருக்கோம். இது நல்லா வேவட்டு அப்படின்னு போட்டிருக்கேன் மக்களே. எனக்கு வந்து முட்டை வந்து நல்லா மொறுமொறுன்னு சுட்டா தான் பிடிக்கும். மொறுமொறுன்னா அந்த எண்ணெய் நிறையா ஊற்றி சைடெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? வெங்காயம்லாம் நல்லா மொறுமொறுன்னு அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து அதை வந்து ரொம்ப மொறுமொறுலாம் பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு சைட் போட்டு அப்படி எடுத்தால் தான் மக்களே பிடிக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த முட்டை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான். இவங்களுக்கு வந்து அந்த நான் அதே இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம முட்டை லாஸ்ட்டாக அவங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே கரைக்கி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வேவட்டு. இதில் லாஸ்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு மிளகாய் எல்லாம் லாஸ்ட்டில் வந்துடும். மிளகாயும் வந்துடும், கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. இதை வந்து அப்படியே தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படியே திருப்பி போடாமல் ஒரே பக்கத்தில் மடித்து அப்படியே எடுக்க போகிறோம். ஆஃப் ஆயில் மாதிரி. இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். இதில் வெங்காயம் உள்ளேயே அந்த கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் இருக்கும். இதை அப்படியே அடித்து கொடுக்க போகிறோம். சுட சுட சாப்பிடும்போது உண்மையிலே நல்லாயிருக்கும் மக்களே. இவ்வளோ தான் மக்களே இன்றைக்கி எங்களுக்கு சமையல். பாய். தேங்க்யூ.